ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ, இன்னைக்கு வந்து பட்ஜெட் ஆ பெருசா ஒண்ணும் இல்லங்க. சொல்ற அளவுக்கு நான் நெறைய கன்டென்ட் இருக்கும். நெறைய போடலாம் அப்படின்னு நெனச்சேன். ஒண்ணுமே இல்ல. அதே மாரி நிஃப்டியும் வந்து பயங்கர செல்லிங். சில்வர் அண்ட் கோல்ட் ஸ்டில் ஆன் செல்லிங். ஓகேங்களா? ஸோ, ஃபர்தரா வந்து டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல் கன்டென்ட் போற உங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். ஸோ, பட்ஜெட் டே. ஸோ, நான் வந்து நெறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா, பட்ஜெட்டுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியே நெறைய விஷயங்கள் வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண போறாங்க. அத பத்தி பேச போறாங்க அப்படின்ற மாரி நெறைய நியூஸஸ் வந்துச்சு. பட் அத பத்தி எதுவுமே பேசல. ஸோ, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து டாக்ஸேஷன்ஸ். ஸோ, டாக்ஸேஷன்ஸ் வந்து இப்போ லிமிட்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகப்போது அப்படின்ற மாரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே மாரி டிஃபென்ஸ் செக்டார் ரிலேட்டடா கொஞ்சம் பேசுவாங்க அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ, ஆனா அந்த மாரிலாம் எதுவுமே நடக்கல. அன்எக்ஸ்பெக்டடா என்ன நடந்திருக்கு அப்டின்னா, ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள வந்து உருவாக்கியிருக்காங்க. அது என்னென்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, அ செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் எஸ்டிடி அப்டின்னு சொல்லுவோம். ஸோ அத வந்து டபுளா இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே 50% பக்கம் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் பிரீமியம்க்கும் சரி, ஆப்ஷனுக்கும் சரி, ஃபியூச்சர்ஸ்க்கும் சரி. ஸோ அது வந்து ஒரு மாரி ஷாக்கிங்கான நியூஸ் தான். ஏன்னா, அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த மாரி வந்து எஸ்டிடி இன்கிரீஸ் ஆகும் அப்டிங்கிறத. ஸோ இந்த பட்ஜெட்ல வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஒரு தடவ குறைச்சாங்க. இப்ப மறுபடியும் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒண்ணு தான் வந்து மெயின் ரீசன். மார்க்கெட் வந்து இன்னைக்கு செல் ஆறதுக்கு. அடி பிரின்னு பிரிச்சுட்டாய்ங்க. கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 25,400ல இருந்து ஓகேங்களா, 480 அந்த ரேஞ்சுல இருந்து 24,500 வரைக்கும் ராலி குடுத்து கீழ இறங்கியிருக்கான். நிஃப்டி மட்டும் நிஃப்டி அலோன் ஓகேங்களா. ஒரு சரியான செல்லிங் தான் என்ன பொறுத்தவரைக்கும் நிஃப்டில இன்னைக்கு. ஆ எல்லாரும் ஆக்சுவலா நெறைய பேர் என்ன சொன்னாங்க, மார்க்கெட் மேல போப்போறான்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ, நான் அவங்களுக்கு குடுத்த சஜஷன் என்ன குடுத்திருந்தேன் அப்டின்னா, ஃப்ரைடே நீங்க எதுலயுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஆக்சுவலி இன்னைக்கு நடந்ததும் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான். ஏன்னா, ஃப்ரைடே வந்து டவ் ஜோன் நாஸ்டாக் நெகட்டிவா தான் ட்ரேட் ஆயிருந்தது. ஸோ, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான். ஸோ, மார்னிங் வந்து ஒரு மாரி சைட்வேஸ் போயிட்டு ஒரு ஹை போச்சு. பட்ஜெட் பேச அடிக்கிறான், அடிச்சு முடிச்சுட்டான். ஓகேங்களா? ஸோ வந்து எப்பயுமே வந்து மார்க்கெட்ட வந்து பிளைண்ட் ஃபோல்டா நம்பாதீங்க. ஓகேங்களா? ஒரு பிக் ஈவென்ட் இருக்கு அப்டின்னா, அந்த ஈவென்ட்க்கான ரிசல்ட் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 80% இதான்ப்பா நடக்க போகுது அப்டின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மூவ்மெண்ட் குடுப்பான்ல. அந்த மூவ்மெண்ட்ட நீங்க புடிச்சீங்க அப்டின்னா, செம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும் உங்களால. ஓகேங்களா? ஸோ அதேதான் இன்னைக்கு. இன்னைக்கு வந்து அந்த பட்ஜெட்ல வந்து ஒண்ணும் பெருசா இல்ல. அந்த எஸ்டிடி போட்டதுக்கு அப்புறமே மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சுச்சு. ஸோ அந்த மூவ்மெண்ட்ட நீங்க செல்லிங்ல புட் ஆப்ஷன் ஆப்ஷன் பண்றீங்க அப்டின்னா, புட்ல புடிச்சிருந்தீங்க அப்டின்னா, செம்ம ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் வித்தின் 2 மினிட்ஸ். செம்ம ரிட்டர்ன்ஸ் ஓகேங்களா? ஸோ அதனால இப்போ நாளைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் நடக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு வந்து டவ் ஜோன் நாஸ்டாக் வந்து ராலி கிடையாது. ஏன்னா, அவங்க ஹாலிடே. ஸோ நமக்கு மட்டும் தான் பட்ஜெட் இருக்கனால இருக்கு. ஸோ அதனால அவங்களோடது வந்து இப்போதைக்கு வந்து நாளைக்கு என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் நடக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா 24,780 அப்படிங்கிறது உங்களுக்கு சப்போர்ட் லெவல். அத பிரேக் பண்ணுச்சுன்னா 24,600 ஓகேங்களா? அதுதான் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல். ரெசிஸ்டன்ட் வந்து 24,900 அத பிரேக் பண்ணுச்சுன்னா 25,061 இதுதான் நிஃப்டியோட லெவல். ஆனா செல்லிங் பிரஷர்ல தான் இருக்கு. ஸ்டில் ஆன் செல்லிங் ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி. ஸோ அவன் அந்த ஜோன் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஜோனுக்கு கீழ வந்துட்டான் இப்போ. ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல செல்லிங். அவனும் இன்னைக்கு வந்து செம்ம அடி அடிச்சுட்டான். அவன் தான் வந்து பயங்கரமான அடி. ஸோ அவனுக்கு வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 58,700 ஓகேங்களா? ஆனா அப்ப கீழ இந்த இடமே ஓகே தான். இத பிரேக் பண்ணிறக்கூடாது. இன்கேஸ் இத பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா, திரும்ப ஒரு செல்லிங் டுவர்ட்ஸ் 57,300 வரைக்கும் போக சான்சஸ் இருக்கு. ஐடி. ஸோ அவன் வந்து என்னதான் செல் ஆனாலும், ஐடி வந்து செல் ஆயிட்டு திரும்ப பை ஆயி தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஆனா அவன் ட்ரெண்ட் லைனுக்கு கீழ தான் இருக்கான். ஓகேங்களா? அவனும் அந்த சைட்வேஸ் இந்த இடம் வந்து ஒரு மொமெண்டம் வந்து இப்போ வரைக்கும் ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. 27,700 அப்படிங்கிறது ஒரு மாரி சப்போர்ட் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, இவனுமே குரூசியல் தான் ஐடி. இதே வீச் பார்த்துடலாம். ரிலையன்ஸ் முடிச்சு விட்டாங்க. அந்த 1366 அத பிரேக் பண்ணி 1347ல இருக்கான். ஸோ சப்போர்ட் லெவல் 1327 அடுத்த சப்போர்ட் ஓகேங்களா? ஸோ இந்த சப்போர்ட்டே அவன் உடைச்சான்னா, அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1282 தான். ஸோ இன்னும் நல்லாவே ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. ஸ்டில் ஆன் டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ நல்ல லோ போயிட்டே இருக்கான். பார்ப்போம் எந்த இடத்துல ரிவர்சல் எடுக்கிறான் அப்படின்னு. HDFC பேங்க். ஸோ HDFC பேங்க் பெருசா செல்லிங் இல்ல. பட் அந்த 914 ஓகேங்களா? அத பிரேக் பண்ண மாட்றான்.
அதில கரெக்ட்டா சப்போர்ட் எடுத்து 922ல இருக்கான். இன்கேஸ் 914 பிரேக் பண்ணான்னா, அவனும் ஒரு செல்லிங் போவான். என்ன பொறுத்தவரைக்கும் இன்னும் டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷன்ல தான் இருக்கு. டவுன் ட்ரெண்ட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ ஓகேங்களா. லோயர் ஹைட் ஃபார்மேஷன் தான். ஹை போயிட்டு திரும்ப லோ ஆயிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இதுதான் நிஃப்டியோட லெவல் என்ன பொறுத்தவரைக்கும். இந்த பட்ஜெட்டோட இம்பாக்ட் நாளைக்கும் நாளை கழிச்சும் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் அது எந்த மாரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.